வணக்கம். ஒரு வழியாக என்னோடய மானிட்டர் வாங்கும் படலாம் இன்றைக்கி முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ண டெலிவரி வந்துருச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம் பென்கியூ. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் எவ்வளோ பாடுபட்டு அந்த ரீஃபண்ட் வாங்கணும்னு தெரியும். இப்போ அமேசானில் ஆர்டர் போட்டோம் அப்படின்னாக்கா என்ன எப்படி அனுப்புவாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு. எப்படி வரும்னா பெரும்பாலும் 99% வந்து அந்த ஒரிஜினல் பாக்ஸ்லேயே அப்படியே மேலே ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிச்சி விட்ருது. அது வர்ற வரல நம்ம டெலிவரி பாய்ஸ் இவங்க இருக்காங்கல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதுக்குள்ள ஏதாவது பண்ணிவிட்டு நிறையா கேள்விப்பட்டிருப்போம். செங்கல் இருந்துச்சு, அது இருந்துச்சு. சின்ன பாக்ஸ்னால் செங்கல், பெரிய பாக்ஸ்னால் வேறு ஏதாவது காசு கம்மியான பொருளை வச்சு அனுப்பிச்சி விட்றது. அது மறுபடியும் ரீபேக்கிங் பண்ணுறது ஈஸி. அந்த இதை ஸ்டிக்கர் அந்த டேப்பை மட்டும் கழிச்சிட்டு இன்னொரு டேப்பை ஒட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வாங்கியிருக்கேன். சாம்சங்கில் நேராகவே ஆர்டர் பண்ணேன். சாம்சங்லேயே ஆர்டர் போட்டாச்சு. இப்போ சாம்சங்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. டெலிவரியில் தான் வந்துச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து மேலே ஒரு இந்த பிளாஸ்டிக் அந்த ஷீட்டு போட்டு ரேப் பண்ணியிருக்கிறதுனால வந்து இதை பிரிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் என்னென்னா நம்ம வந்து இதை யாரும் இடையில் வந்து ஃப்ராடு பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி அப்படியே இப்போ அமேசானில் வாங்கி அவங்க ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரீஃபண்டை வாங்கிறதுக்கு நம்ம உயிர் எடுத்துருவானுங்க, இலவை கூட்டிடுவாங்கன்னு தான் சொல்லணும். படாப்பட்டு அவங்கள்ட்ட வாங்கணும். அப்படி இல்லாமல் இந்த தடவை பக்கா வந்திருக்கு. வாங்க பிரித்து பார்த்துடலாம். ஒரு நிமிஷம், கையால் பிக்க முடியாது. அன்பாக்சிங் நைஃப் அப்படிலாம் கிடையாது, சும்மா கிளிக்காமல் எடுத்து போடணும். பார்த்தா முடியாது. உள்ளது சத்தமே நல்லா இருக்கப்பா. சரசரான்னு அவ்வளவுதான். முடிஞ்சு. இதான் வந்து ஒரு வெளியில் கூடுதலாக ஒரு டப்பா, கூடுதலாக ஒரு பெட்டி. அதுக்குள்ளே தான் மானிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இதுதான் பாக்ஸு, ஒரிஜினல் பாக்ஸ். யப்பா, டே அப்பா எவ்வளோ பெருசு! 32 இன்ச்சு 4K இன்ஃபினி வியூ அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த மாடல் தான் நான் வந்து மற்ற தகவலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சாம்சங்கோட லிங்க்கு தரேன், அங்கேயுமே பார்த்துக்குங்க. பார்க்கும்போது தெரியுது அருமையாக பேக்கிங் இருக்குது. உள்ள பிரச்சனை இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்பா, இரும்பு மேனுவலு. இது ஏன் இன்னும் அதில் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க? இல்லை, ஒரு லிங்கை கொடுத்துட்டா நம்ம வந்து போய் ஆன்லைனில் படிச்சுக்க போகிறோம்.
HDMI கேபிள், பவர் கார்டு, மானிட்டர் ஸ்டாண்டு. இதுவும் கடுமையான வெயிட்டாக இருக்குது. 4K மானிட்டர் 32 இன்ச் இல்லை, அதனால் எவ்வளோ தான் கொடுத்துருக்கானுங்க. கிலோ கணக்கில் இருக்கும் போல இருக்குது. அதுவே பிரிச்சாச்சு. உடையாமல் இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் என்ஜினியர் எல்லாமே நீங்கள் திறந்து என்னோட சொன்னாலும் சொல்லுவானுங்க. உடையாமல் இருக்கணும், உடையாமல் இருக்கணும், உடையாமல் இருக்கணும். எங்கே பார்ப்போம். வா, ஓஹோ, என்னுடைய முதல் 32 இன்ச்சு 4K மானிட்டர். முதல் 4K முதல் லார்ஜ் ஸ்க்ரீன். அப்பா, அடா 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 அடா, பார்க்கவே அருமையாக இருக்குது. அவ்வளோதான். இதுங்க அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இடைவேளை. அடுத்த பாகம் அசம்பிளிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த USB-C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த மானிட்டர் வந்து USB-C வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், பவர் சப்ளை ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும். பவர் அவுட்புட்டு அதே மாதிரியே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா USB கப்பு அதில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கூடுதலாக வந்து மானிட்டரில் லேப்டாப்பில் வந்து USB வந்து ஒரு USB 2 USB தான் கொடுத்துருப்பா. அப்போ வந்து USB கப்பு பயன்படுத்துவோம். அந்த கப்பு தேவை கிடையாது. கீபோர்டு, மவுஸு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து மானிட்டர்லேயே மாட்டிக்க முடியும். அதே மாதிரி HDMIலேருந்து வர்றதுனால எடுத்துக்கிட்டு ஆடியோ அவுட்புட் இருக்கிறதுனால ஸ்பீக்கரும் மானிட்டர்லேயே கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே அதிலே பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து HDMI மட்டும் சிஸ்டத்துலேயே லேப்டாப்லேயே CPU லேப்டாப் கனெக்ட் பண்ணால் போதும். எல்லாமே வந்து நம்ம வந்து மானிட்டர்லேருந்து எடுத்துக்க முடியும். அப்புறம் மானிட்டரோட மாடல் பார்த்திங்கனாக்கா LS32B800 PXM அந்த மாடலு. 32 இன்ச்சு 4K ரிசொல்யூஷனு. டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி சாம்சங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரேட்டு வந்து 43 சம்திங்னு நினைக்கிறேன். நான் சில இந்த மொதல் நீங்கள் சாம்சங்கோட ஆப்பில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3000 2500லேருந்து 3000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூடுதலாக வந்து ஏதாவது இந்த சில கார்ட்ஸை கிரெடிட் கார்ட்ஸில், டெபிட் கார்ட்ஸில், சில பேங்கோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இன்னும் ஒரு 2000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மொத்தமாக 5000 கிடைக்கும். நான் இப்போ இதை வந்து 39,000 தான் இந்த மானிட்டரை வாங்கியிருக்கேன். இந்த ஆஃபர்லாம் போக எங்கே ரொம்ப நேரம் ஆகுமோ? அதெல்லாம் நேரமாக ஆகாது. முட்டியாச்சு. எப்போது நம்ம மேனுவல் பார்க்குற பழக்கமே கிடையாது. மேனுவலை பார்த்து தான் ஆகணுமோ? பயந்துட்டேன், உடஞ்சி போச்சோணும். ஏன்டா அப்படி பயமுத்துறிய? கரெக்டாக தானே மாட்டோம்.
எவ்வளோ பெருசு தெரியுதா? எங்கட வைப்போம். ரெடி ஆகிடுச்சு. ஆகா, அடே அப்பா, கடைசி நேரத்தில் கீழே விட்டு உடச்சிருவாங்க இருக்கேன். ஐயோ, பயமாக இருக்கப்பா, பயமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஓகே, எவ்வளோ பெருசு. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். HDMI மாட்டியாச்சு. எடுத்துக்கூடாதோ. இப்பொழுது உண்மை தெரியும் நேரம். அம்னியாச்சு. என்னாச்சு? ஓ, என்னாச்சு? ஏன் 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 லாங்குவேஜு? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு அரை மணி நேரம் முழுசாக சரி பார்த்துட்டேன், வேலை செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாமே வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா, டிஸ்பிளே வந்து மானிட்டர் ஒன்லின்னு எக்ஸ்டர்னல் மானிட்டர் ஒன்லின்னு மாற்றும்போது அப்படியே ஸ்கொயராக வந்தது. அதாவது ரெண்டு பக்கம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நேரடியாக செட்டிங்ஸில் எதுவும் இல்லாமல் அப்புறம் போய் டிரைவர் செட்டிங்ஸில் போய் மாற்றினதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா இருக்குது. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது இந்த மானிட்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு, நான் வந்து சரி பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஹார்ட்வேர் பிரச்சனை இல்லை, சாஃப்ட்வேர் பிரச்சனை தான். அது வந்து சரி பண்ணிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து என்னென்னு பார்த்து சொல்கிறேன். மற்றபடி வந்து நீங்கள் இப்போதைக்கு சாம்சங்கில் ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா, சாம்சங் வாங்குறதா இருந்தால் அவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்குங்க. வெப்சைட்டுங்க, மொபைல் ஆப்பில் போய் வாங்குங்க. 3000 இந்த வெல்கம் வச்சுன்னு சொல்லிட்டு 3000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. கூடுதலாக கிரெடிட் கார்டு அந்த மாதிரிலாம் அவங்க பயன்படுத்திங்கன்னா கூடுதல் ஆஃபர் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஏறக்குறைய 5000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் வந்து ஏதாவது சாம்சங்கில் வாங்க போகிறீங்க, ஆன்லைனில் முத வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா, இது வரைக்கும் சாம்சங் ஆப் மூலம் வாங்கலை அப்படின்னா நீங்கள் அதில் போய் வாங்குங்க. அதோட நீங்கள் அமேசான் இதெல்லாம் வந்து இன்னும் இதெல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் போது கம்மியாக கிடச்சுன்னா அமேசானில் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவேன், அமேசானில் வாங்கும்போது சில விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. நான் பட்ட மாதிரி நீங்களும் சிரமப்படுற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து அமேசானில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு வவுச்சர்லாம் டிஸ்கவுண்ட்லாம் போகும்.
குறைவான ரேட்டோட அதோட குறைவாக வந்து அமேசானில் கிடச்சுன்னா வாங்குங்க. வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு. அது வராமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இனி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரைடு போவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து ரைட் போக ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.